வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கார்டு மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா இந்த வகை ரேஷன் கார்டுகள் எல்லாமே ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பயனடைய போகிறீங்க யார் இதை எப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்லேருந்து நம்ம மாட்டாமல் தப்பிக்கணும், என்னென்ன அப்டேட்ஸை நம்ம சரியாக செஞ்சுக்கணும், செஞ்சாவே நம்ம இந்த ரேஷன் கார்டில் நம்ம மாட்ட மாட்டோம். ஓகேங்களா? ரத்தாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். நாங்கள் சொல்கிற மாரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ப்ரொசீஜரில் வச்சுருந்தீங்க, கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரேஷன் கார்டை இப்போ இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உடனடியாக ரத்து ஆயிரும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் போய் அப்ளை பண்ணி எல்லா ப்ரூஃபையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி மறுபடியும் பண்ணுற மாரி வரும். ஒரு சில டைம்ஸ் அப்படி பண்ணனா கூட மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ரேஷன் கார்டு மாற்றம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்ஸை நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய விதமான தகவல்களையும் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கோசரம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது ரேஷன் கார்டு ரத்தாகுது. யாருக்கெல்லாம் ரத்தாகுது, எதற்கு ரத்து செய்யணும், ஒரு ஏழப்பட்ட குடும்பத்தில் அன்றாடம் வாழ்விக்கு பயன்படக்கூடிய அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் கார்டில் எதற்கு இதுமாரி மாற்றங்கள் கொண்டு வராங்க, இதனால் மக்கள்களுக்கு என்ன பயன், அது கொண்டு வர அந்த ஸ்கீமுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துல தெரியல அப்படின்னா உடனடியாக கமெண்ட் பண்ணலாம். முடிந்த வரையில் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஹெல்ப்பிங் மோட்டிவேஷனில் தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் தொடர்பு பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் முக்கியமாக ரேஷன் கார்டை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. யாரெல்லாம் இந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே அடிப்படை விஷயமான இதை நீங்கள் செஞ்சு வச்சுருக்கணும். அப்படி செய்யலை அப்படின்னா உடனடியாக ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு மாபெரும் அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்கள் பெரிய அளவில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு தான். ஏன்னா எல்லாருமே குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டு, ரேஷன் அட்டை அப்படிங்கிறது கட்டாயமாயிடுச்சு. எல்லாருமே வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறது இந்த மாதந்தோறும் அந்த உதவித்தொகை வருதே, இது பெண்களுக்கு தலைவியாக இருந்து தலைவியோட ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் வருது அப்படிங்கிற மாரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக அப்படிலாம் கிடையாது. இதில் யாருடைய புகைப்படமாக இருந்தாலுமே இப்போ குடும்ப பெண்கள் தலைவி அப்படின்னு இருந்தாலே போதும். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு தான் அந்த ஃபோட்டோ மாற்றுறதே இது எல்லாமே ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் இருந்துச்சு. அப்படி தான் நடந்துக்கிட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. என்னென்னா எந்த ஒரு ஆண் புகைப்படமாக இருந்தாலும் சரி, பெண் புகைப்படமாக இருந்தாலும் சரி, அவங்க தலைவி அப்படின்னு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரேஷன் கார்டு மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னங்க ரேஷன் கார்டு மாற்றம்னா எங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியல. அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு அப்படின்னு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. இப்போ ஸ்மார்ட் கார்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு கார்டுக்கு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது திருமண ஆணைகளுக்கு அங்கே அவங்க ஊரில் இப்போ பெண்கள் இருக்காங்க, 2 ஊர் இருக்கா, புகுந்த வீடு ஒன்று, பிறந்த வீடு ஒன்று. பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வரக்குள்ள அது பார்த்தீங்க அப்படின்னா நீக்கிட்டோம் அப்படின்னா மாற்று ரேஷன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். அப்படின்னா ரேஷன் கார்டு மாற்றம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துலையுமே அரிசி, சர்க்கரை, பருப்பு 2, அதாவது புகுந்த வீட்லேயும் வாங்குறாங்க, அங்கே பிறந்த வீட்லேயும் வாங்குறாங்க. இதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் இதில்
ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் வருது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நீங்களும் வந்து அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், யாரெல்லாம் இந்த ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்க உடனடியாக மொபைல் நம்பரை இணைச்சிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சப்போஸ் இணைக்கலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு சில மாதங்களுக்கு செயல்படாமல் முடக்கி வைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னா கிடையாது, இன்னும் சில பல அப்டேட்கள் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறாங்களோ உடனடியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணல அப்படின்னா உடனடியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆதார் கார்டு வந்து வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் எதுக்கு அப்படி அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ரேஷன் கார்டில் கைரேகை வைக்கிறப்ப கைரேகை விழலை அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆதார் கார்டில் பயோமெட்ரிக்கை புதுப்பிக்கணும். அப்படி புதுப்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கார்டு செயல்படாத ரேஷன் கார்டாக மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாரியே தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வகையாக உள்ளது. மக்கள் பொருளாதார தகுதி ஏற்ப இந்த குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றனர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 வகையாக இருக்குது தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு. அதை வந்து அவங்களுடைய பொருளாதார தகுதி அப்படின்னா அதில் வந்து அரசு வேலை வருது. ஒன்று அரசு வேலையாக வந்தாங்க அப்படின்னா அதை வந்து உடனடியாக மாற்றம் செய்வாங்க. சர்க்கரை அட்டை மட்டும் கொடுப்பாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு அரசு வேலையில் இருந்தால், போலீஸ் வேலையில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இந்த ரெட் கலர் அட்டை மாரி தருவாங்க. அதுமாரிலாம் இருக்குது. அதனால தான் அதை தான் வந்து பொருளாதார தகுதிக்கு ஏற்ப இந்த குடும்ப அட்டைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாரியே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை குடும்ப அட்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா PHH. இந்த ரேஷன் கார்டு குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிய விலையில் கிடைத்தாலுமே சில பல கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த PHH இந்த ரேஷன் கார்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உடனடியாக வந்து இந்த கோதுமை, அரிசி, பிற அத்தியாவசிய பொருட்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரிய வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களில் வந்து AYY இந்த ரேஷன் கார்டு மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கடையில் குறைந்த விலையில் அதிக அளவு அரிசி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே 1 by 1 கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து சர்க்கரை விருப்ப அட்டை NPHH போட்டேன், எஸ் போட்டிருக்கோம். இந்த ரேஷன் கார்டு வந்து PHH அட்டை வைத்திருப்பவர்களில் சர்க்கரை அட்டை விரும்பினால் அவர்கள் இந்த அட்டையை தேர்வு செய்யலாம். அதாவது இந்த அட்டை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அட்டையை தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த ரிஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது ரேஷன் கார்டு ரத்து அப்படின்னு சொல்லிட்டு செயல்படாது அப்படின்னா யாரெல்லாம் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்று. ரெண்டாவது, முறைகேடான அரிசி வாங்கி விற்கிறது அப்படிங்கிறத செஞ்சாலுமே அந்த ரேஷன் கார்டுக்கு புகார்கள் வந்தது அப்படின்னா உடனடியாக அந்த புகார்கள் அனைத்துமே செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன தான் செயல்படாமல் இருந்தாலுமே இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டான சூழ்நிலையில் நடைபெறும். எல்லாமே வந்து கரெக்டான அப்டேட் நடைபெறும். அதனால் இனிமேல் அரிசி வாங்கி விற்கிறது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி யாரெல்லாம் பயோமெட்ரிக்கை புதுப்பிக்கலையோ உடனடியாக புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ரேஷன் கார்டில்
ஃபோன் நம்பர் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனடியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்போது கரண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய முக்கிய தகவல்கள், ஸ்கீம்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு 1 by 1 வந்து கிடைக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.